சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் பவனில் ஆளுநர் ஆர்.வி. அர்லேக்கருடன் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் மற்றும் அமைச்சர் சி.டி.ஆர். நிர்மல்குமார் சந்திப்பு. ஜூலை இறுதியில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறவுள்ள நிலையில் சந்திப்பு. பல மாநிலங்களில் காலியாக உள்ள ஆளுநர் பதவிகள் விரைவில் நிரப்பப்பட உள்ளதாக தகவல். கேரள மாநில ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமிழகத்திற்கு தற்போது கூடுதல் பொறுப்பில் உள்ள நிலையில் விரைவில் புதிய முழுநேர ஆளுநர் நியமிக்கப்படுவார் என எதிர்பார்ப்பு. கரூர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர். தலைமைச் செயலகத்தில் சபாநாயகரை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். கடந்த ஆட்சியில் நிரந்தர அங்கீகாரம் உள்ளிட்ட அரசு அனுமதிகளை பெற்றுத் தருவதாக கூறி தனியார் பள்ளிகளிடம் திமுக பிரமுகர் 100 கோடி ரூபாய் மோசடி செய்த விவகாரம். தமிழ்நாடு முழுவதும் உள்ள பாதிக்கப்பட்ட பள்ளி நிர்வாகத்தினர் மோசடி தொடர்பாக புகார் அளிக்கலாம் என சென்னை காவல்துறை அறிவிப்பு. அரசு வேலை வாங்கித் தருவதாக மோசடி செய்த விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் சிவசங்கருக்கு போலீசார் சம்மன். கைதான இளஞ்செழியன் தனது உதவியாளர் இல்லை என அறிக்கை வெளியிட்ட நிலையில் சிவசங்கரன் மீது நேரடியாக குற்றம் சாட்டப்பட்டு முதல் தகவல் அறிக்கையில் பதிவு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நடத்தப்பட்ட குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வு முடிவுகள் வெளியீடு. கடந்த பிப்ரவரி 22 மற்றும் மார்ச் 15ஆம் தேதிகளில் நடைபெற்ற தேர்வு முடிவுகளை TNPSC இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். சென்னை மெட்ரோ பகுதியில் ஆவின் பால் விநியோகம் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளதாக வெளியான தகவல்கள் தவறானவை என அரசு விளக்கம். எந்த வகையான ஆவின் பால் விநியோகத்திலும் குறைப்பு செய்யப்படவில்லை என்றும் பொதுமக்கள் தவறான தகவல்களை நம்ப வேண்டாம் என்றும் அரசு திட்டவட்டம். ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பூர் நகரில் மகள் வழி பேத்திகள் மீது தாத்தா பாட்டி அதிக பாசம் காட்டியதால் 5 வயது சிறுமியை கிணற்றில் வீசிக்கொன்ற அத்தை கைது. தனது மாற்றுத்திறனாளி குழந்தை புறக்கணிக்கப்பட்டதாக எண்ணிய பெண் நாத்தனாரின் இரட்டை குழந்தைகளில் ஒருவரை நள்ளிரவில் தூக்கிச் சென்று படுகொலை செய்த கொடூர சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. தேனி மாவட்டம் வருசநாடு அருகே தனது விவசாய நிலத்தில் தோட்ட வேலைக்கு சென்ற 55 வயதான விவசாயி 2 நாட்களுக்கு பின் பலத்த காயங்களுடன் சடலமாக மீட்பு. உடலின் பல்வேறு பாகங்களில் பலத்த காயங்களுடன் விவசாயி இறந்து கிடந்ததால் அடித்து கொலை செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போதை இளைஞர்கள் மருத்துவர்களை தகாத வார்த்தைகளால் திட்டும் வீடியோ வெளியாகி பரபரப்பு. ஏரம்பட்டியைச் சேர்ந்த சிலர் விபத்தில் சிக்கிய நிலையில் சிகிச்சை பெறுவதற்காக கூட்டமாக சென்று நோயாளிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியதை தடுத்ததால் வாக்குவாதம். விழுப்புரம் அருகே போதை மாத்திரைகள் மற்றும் ஊசிகளை விற்பனை செய்த 23 வயதான இளைஞர் கைது. கைதான இளைஞரிடமிருந்து 32 போதை மாத்திரைகள், ஊசி, NS பாட்டில் ஆகியவை பறிமுதல். சென்னையில் ஒரே வாரத்தில் 58.7 கிலோ கஞ்சா, மெத்தபெட்டமைன், கொக்கைன், LSD, கஞ்சா சாக்லேட்டுகள் மற்றும் 57,224 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்த போலீசார். போதைப் பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை கும்பல்களுக்கு எதிராக போலீசார் தீவிர நடவடிக்கை. சென்னையில் கடந்த 7 நாட்களில் மட்டும் போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு சோதனை நடைபெற்று 50 வழக்குகள் பதிவானதில் 90 பேர் கைது. 58 கிலோவுக்கு மேல் கஞ்சா, 52,224 மாத்திரைகள் உட்பட போதைப் பொருட்கள், வாகனங்கள் மற்றும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதில் குற்றவாளிகளின் வங்கிக் கணக்குகளை முடக்கப் போவதாக காவல்துறை எச்சரிக்கை. சென்னை மாதவரம் பேருந்து நிலையம் அருகே 4 கிலோ கஞ்சா கடத்திய புளியந்தோப்பைச் சேர்ந்த பிரபல ரவுடி தேவராஜ் அதிரடி கைது. ஒடிசா மாநிலத்திலிருந்து கஞ்சா கடத்தி வந்தபோது போலீசாரிடம் சிக்கிய தேவராஜ் மீது ஏற்கனவே கொலை, ATM கொள்ளை உள்ளிட்ட 29 வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் அம்பலம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே தமிழக எல்லையில் ஆந்திராவிலிருந்து காரில் கடத்தி வரப்பட்ட 150 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் பறிமுதல். குட்கா பொருட்களை கடத்தி வந்த 2 பேரை மடக்கி பிடித்து போலீசார் விசாரணை. சென்னை ஐஸ் ஹவுஸ் பகுதியில் போதை மாத்திரைகள் மற்றும் கள்ளச்சந்தையில் மது பாட்டில்களை விற்பனை செய்த 3 பேர் கைது. பிடிபட்ட நபர்களிடமிருந்து 60 மது பாட்டில்கள், 20 போதை மாத்திரைகள் பறிமுதல்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே சொத்து தகராறில் தந்தையை இரும்பு கம்பியால் தாக்கி கொலை செய்த மகன் கைது. வீட்டு மனையை விற்பதில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் முதியவர் ராமசாமி உயிரிழந்த நிலையில் இளைய மகன் களியமூர்த்தியை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே கோயில் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கூலி தொழிலாளி. சிறுமியின் தாய் அளித்த புகாரின் பேரில் 35 வயதான வெங்கட்ராமன் என்பவரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து நடவடிக்கை. ராமேஸ்வரத்தில் தனியார் தங்கும் விடுதி பெண் வரவேற்பாளருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து மிரட்டல் விடுத்த டிராவல் ஏஜென்ட் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார். தட்டி கேட்ட தம்பதியினருக்கு கொலை மிரட்டல் விடுத்து தலைமறைவான டிராவல்ஸ் உரிமையாளர் ராஜாவுக்கு போலீசார் வலைவீச்சு. சென்னை பெருநகரில் போதைப் பொருட்களுக்கு எதிரான 7 நாட்கள் சிறப்பு தணிக்கையில் 50 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 90 நபர்கள் கைது. கஞ்சா, மெத்தவட்டமைன், மாத்திரைகள், சொகுசு கார்கள் உட்பட பெருமளவிலான போதைப் பொருட்கள் மற்றும் வாகனங்கள் பறிமுதல். நாமக்கல் மாவட்டத்தில் புகார் அளித்து 4 ஆண்டுகள் கடந்தும் திருடு போன இருசக்கர வாகனத்தை கண்டுபிடிக்காத போலீஸ். வாகனத்தில் நடைபெறும் விதிமீறல்களுக்கான அபராதம் தொடர்ந்து உரிமையாளருக்கே வருவதால் பெரும் சர்ச்சை. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் காங்கேயம் சாலையில் பெண்ணை கொடூரமாக தாக்கி காதை அறுத்து 1 சவரன் தங்க நகையை பறித்துச் சென்ற அடையாளம் தெரியாத நபர். பட்ட பகலில் பெண்ணை கல்லாலும் பாட்டிலாலும் கொடூரமாக தாக்கி நகை பறிக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து அதிர்ச்சியிலும் அச்சத்திலும் உறைந்திருக்கும் அப்பகுதி மக்கள். வேலூர் பெருமுகை பகுதியில் பள்ளி மற்றும் கோவிலின் அருகாமையில் உள்ள டாஸ்மாக் மதுக்கடையை அகற்ற கோரி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. போதை ஆசாமிகளின் அத்துமீறல்களால் பெண்கள் நடமாட முடியாமலும் விபத்துகள் அதிகரிப்பதாலும் கடையை முழுமையாக அகற்ற வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை. சென்னை முகப்பேர் பகுதியில் வீட்டின் மேல் மாடியில் உள்ள தண்ணீர் தொட்டி அருகே மனித எலும்புகள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்தால் பெரும் பரபரப்பு. மருத்துவக் கல்லூரி மாணவி ஆய்விற்காக பயன்படுத்திய எலும்புகள் என முதற்கட்ட விசாரணையில் தெரிந்தாலும் அவை அங்கு எப்படி வந்தது என காவல்துறையினர் விசாரணை. திருப்பூரில் அடுக்குமாடி வாகன நிறுத்துமிடல் ஏல முறைகேட்டில் ஈடுபட்ட அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் ஒப்பந்ததாரர் மாநகராட்சி ஆணையரிடம் புகார் மனு. முன்னாள் திமுக மேயர் தினேஷ்குமார், மாநகராட்சி இணை ஆணையர் உள்ளிட்டோர் மீது பரபரப்பு குற்றச்சாட்டு. மாநகராட்சி தண்டனை வருஷத்துக்கு 73,54,000 ரூபாய்க்கு நான் எடுத்தேன். இதை எடுத்து சிறிது நாள் காலத்துல பாத்தீங்கன்னா ராஜசேகர் அப்படின்றவர் என்கிட்ட பணம், அதாவது இதுக்கு முன்னாடி எடுத்தவங்க உங்களோட அதிகமான பிட்டர் எடுத்த அமௌண்ட் எடுத்திருக்காங்க, உங்களுக்கு வருவாய் கண்டிப்பா அதிகமா தான் வரும், ஸோ எங்களுக்கு அதுல ஒரு 10 லட்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ராஜசேகர் அப்படின்றவர் இந்த முன்னாள் மண்டல நிர்வாகியா இருந்தவர் எங்கள்கிட்ட வாங்கினாரு. அதுக்கப்புறம் இங்க இருந்த முன்னாள் மேயர் தினேஷ்குமார் அவர்களும் எனக்கு நிறைய பிரஷர் போட்டாரு. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் பெட்ரோல் பங்கில் போன் பேசக்கூடாது என்று தடுத்த மாற்றுத்திறனாளி ஊழியர் மீது 3 போதை ஆசாமிகள் சரமாரி தாக்குதல். மாற்றுத்திறனாளி ஊழியரை கீழே தள்ளி தாக்கிவிட்டு பங்கில் இருந்த பொருட்களையும் சேதப்படுத்திவிட்டு தப்பி ஓடிய கும்பலின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. தேனி மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகங்கள் எதிரே அடுத்தடுத்த 2 வீடுகளின் பூட்டை உடைத்து பணம், நகைகளை திருடிச் சென்ற கொள்ளையர்கள். வீட்டு வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த கார், பணம், வெள்ளி பொருட்கள் மற்றும் முக்கிய ஆவணங்கள் திருடு போன நிலையில் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணை. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒரு பணத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். ஆனால் பகலில் திருட்டு நடக்கிறது மக்களை பெரிய அச்சத்துக்கு ஆளாக்குது. இது பார்த்தீங்கன்னா தேனி மதுரை சாலை, எதிர்த்தாப்புலே எஸ்பி ஆஃபீஸ் இருக்குது, கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது. மிக முக்கியமான சாலை, மக்கள் போக்குவரத்து அதிகமாக இருக்கிற பகுதி இது. இந்த இடத்துல பட்ட பகலில் 4 மணி அளவில் துணிகரமாக இப்படி ஒரு திருட்டு நடக்கின்ற போது மக்கள் குழந்தைங்க பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எங்கே வாழ்கிறதுக்கே ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது சார்.
மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கூத்தியம்பேட்டையைச் சேர்ந்த மணிமாறன் திருப்பூர் கவுண்டம்பாளையத்தில் கடந்த 14ஆம் தேதி காணாமல் போன நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட அவரை தாங்களே அடக்கம் செய்துவிட்டதாக தெரிவித்த காவல்துறை, அவர் சாவில் மர்மம் இருப்பதாக கருதும் உறவினர்கள் யாரை காப்பாற்ற தங்களுக்கு தெரியாமல் உடலை நீங்கள் அடக்கம் செய்தனர் என கேள்வி. நேற்று 8 மணிக்கெல்லாம் ஒரு போட்டோ அனுப்பி மாமா போட்டோ அந்த போட்டோ உங்கள் மாமா வாங்கி கேட்டாங்க. இது எங்கள் மாமா தான் சார்ண்ணா ஹாஸ்பிட்டலில் வச்சுக்கிறாங்க வாங்கன்னு சொன்னாங்க. இங்கே வந்து கேள்விப்பட்டா அடக்கம் பண்ணிட்டாங்களாம்மா. ராணிப்பேட்டை மாவட்டம் வன்னிய மோட்டூர் பகுதியில் உள்ள மதுக்கடையை நிரந்தரமாக அகற்றக் கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள். மதுபான கடை கிராமத்திற்கு அருகிலேயே இயங்குவதால் பள்ளி குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை கடும் சிரமத்திற்கு ஆளாவதாக பொதுமக்கள் ஆதங்கம். ஆனா போகவும் முடியாது, குழந்தைங்க ஆம்பளைங்க எல்லாமே குடிச்சிட்டு அங்கேயே இருக்காங்க. பசங்களை கிண்டல் பண்றாங்க. இது ஒரு லேடிஸுக்கு சேஃப்டி இல்லை சார். ஃபர்ஸ்ட் மாட்டேன்றாங்க போலீஸ்கார் இது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சாலை மறியல் போய் நாங்க பண்ணான்னு போனோம், ஸ்டாப் பண்ணிட்டாங்க. விஜய் சார் உங்களை ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன், இந்த ஒன் ஷாப்பை மூடினீங்கன்னா கொஞ்சம் நிம்மதியா இருப்போம் நாங்க லேடிஸுக்கு. அதனாலதான் சார் கலெக்டர் ஆபீஸ்க்கு நாங்க மனு கொடுக்கலான்னு வந்தோம். ஆனா எங்களை உள்ளே விட மாட்டேன்றாங்க மனு கொடுக்கறதுக்கு கூட. நாங்க என்ன பஸ் ஏறதுக்கு இங்க வந்தோம், நாங்க ஒரு மனு கொடுக்கறதுக்கு உள்ள அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. ஒரு பிரச்சனையே எங்க என்ன பிரச்சனை கூட கேட்க மாட்டேன்றாங்க. மனுவோட நாங்க எழுதி வந்திருக்கோம். நாங்க ஒரு 60-70 பேர் வந்திருக்கோம். மனு இப்ப வாங்கினாங்க சார், மனு இப்பதான் வாங்கினாங்க. அதுவும் உள்ள எல்லாருமே விடல, ஒரு 7-8 பேர் தான் போனாங்க உள்ள. விருதுநகர் மாவட்டம் அருகே போலியோ முகாமில் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கிய போது அனுமதியின்றி ரீல்ஸ் எடுத்து வெளியிட்ட சம்பவத்தின் எதிரொலி. மருத்துவ பணிகளில் அத்துமீறி ஈடுபடுவோர் மீது தகவல் தொழில்நுட்ப சட்டம் மற்றும் BNS சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு எச்சரிக்கை. வாகனம் திருடு போனாலும் அபராதம் மட்டும் தொடர்ந்ததால் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தைச் சேர்ந்த இளைஞருக்கு சம்மன் அனுப்பிய நீதிமன்றம். இந்த சம்பவம் வாகன திருட்டு வழக்குகளின் விசாரணை குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளது. தமிழக அரசு மருத்துவமனைகள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் அனுமதியின்றி ரீல்ஸ் வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். தனியுரிமை பாதுகாப்பின் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் தமிழக சுகாதாரத்துறை எச்சரிக்கை. மதுரை மாவட்டம் சூரப்பட்டையில் 9,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் தடுப்பணையால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என விவசாயிகள் குற்றச்சாட்டு. வருவாய் கோட்டாட்சியர் முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் மதுரை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டம் நடத்தப் போவதாக விவசாயிகள் அறிவிப்பு. 3 அடியா கட்டினா கூட நாங்க ஏத்துக்கிறோம், பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டோம். அதை பத்தி அவங்க பரிசீலனை பண்றோம்ங்கிறத கூட ரொம்ப யோசிச்சு சொல்றாங்க. நாங்க என்ன சொல்றோம், அதை யோசிச்சு சொல்றதுக்கு எங்களுக்கு ஒரு 3 நாள் டைம் வேணும்னு கேட்டாங்க. சரிங்கங்க, அது வரைக்கும் நீங்க இந்த வேலைகள் நடத்தாம நிப்பாட்டி வைங்க, நீங்க அரசாங்க முடிவை எங்களுக்கு தெரியப்படுத்திட்டு சொல்லுங்க, அது வரைக்கும் நாங்க போராட்டத்தை தள்ளி வைக்கிறோம்னு சொன்னோம். அவங்க வேலையை வாய்மொழியா கூட நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னைக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு, நாளைக்கு வேலை நடந்தா நாங்க திட்டமிட்டபடி அந்த வேலை நடந்துச்சுன்னா 30ஆம் தேதி நாங்க போய் போராட்டத்தை நாங்களும் திட்டமிட்டபடி நடக்கும். முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனின் 17 சொத்துக்கள் மீதான முடக்கத்தை நீக்கிய மேல்முறையீட்டு தீர்ப்பாய உத்தரவை எதிர்த்து அமலாக்கத்துறை மனு தாக்கல். அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் சொத்துக்களின் தற்போதைய நிலை தொடரவும் தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு. தமிழக அரசுக்கு பல்கலைக்கழகங்களில் துணை வேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை வழங்கும் சட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கின் இறுதி விசாரணையை ஜூலை 29ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். முன்னதாக அச்சட்டத்துக்கு எதிரான வழக்கை விசாரித்து இடைக்கால தடை விதித்திருந்தது நீதிமன்றம். சமூக வலைதளங்களில் பரவும் வெப்ப அலை தொடர்பான தகவல்களை நம்பி மக்கள் பதற்றமடைய வேண்டாம் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வானிலை ஆய்வு மையம் வெளியிடும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளையே உறுதிப்படுத்தி பின்பற்ற வேண்டும் எனவும் வதந்திகளை பகிராமல் விழிப்புணர்வுடன் செயல்படுமாறும் அறிவுறுத்தல். இன்னும் 5 வருஷம் பவர் இருக்கிற நாங்க ராஜினாமா பண்ணணுமாம். 3 வருஷம் பவர் இருக்கிற கோபாலசாமியின் மகன் துரை வைகோ ராஜினாமா செய்ய மாட்டாராம்.
அப்பாவும் மகனும் பண்ற அநாகரிக அரசியலுக்கு நாங்க ஏன் பலிகடா ஆக வேண்டும் என 2 மதிமுக எம்எல்ஏக்கள் முணுமுணுப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேச்சு. 2 சட்டமன்ற உறுப்பினர்களையும் ராஜினாமா செய்ய வைப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடப்பதாக வைகோ பேசிய நிலையில் பரபரப்பு தகவல். கோவையில் ஆவின் பால் மாதாந்திர அட்டை வைத்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த லிட்டருக்கு 2 ரூபாய் தள்ளுபடி சலுகை நிறுத்தம். இனி ஆவின் பால் அதிகபட்ச சில்லறை விற்பனையிலேயே விற்பனை செய்யப்படும் என ஆவின் நிர்வாகம் அறிவிப்பு. அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரி ஆசிரியர்களுக்கான பொது கலந்தாய்விற்கு இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என உயர்கல்வித்துறை அமைச்சர் அறிவிப்பு. விண்ணப்பிக்க விரும்புவோர் குறிப்பிட்ட இணையதள முகவரியை பயன்படுத்தி ஜூலை 7ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தகவல். கேரள மாநிலம் மலப்புரம் பரப்பனங்காடி கடற்பகுதியில் ராட்சத அலையில் சிக்கி மீன்பிடி படகு தலைகீழாக கவிழ்ந்து விபத்து. படகில் இருந்த 25 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் காயமடைந்த 10 பேர் மருத்துவமனையில் அனுமதி. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வெளிநாட்டிற்கு கடத்த முயன்ற 218 கிலோ தடை செய்யப்பட்ட கடல் அட்டைகளை பறிமுதல் செய்த போலீசார். சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கடல் அட்டைகளை 5 ஐஸ் பெட்டிகளில் மறைத்து வைத்திருந்த நபரை கைது செய்த போலீசார் தீவிர விசாரணை. திருச்சி மாவட்டம் மணப்பாறை வையம்பட்டியை தலைமையிடமாக கொண்ட நிதி நிறுவனம் 2000க்கும் மேற்பட்டோரிடம் பல கோடி ரூபாய் அளவுக்கு சீட்டு மோசடி. பொதுமக்கள் திரண்டு வந்து தங்களுக்கு நியாயம் வேண்டும் என கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார். எனக்கு ஒரு மெசேஜும் போடாமல் நீ திட்டுத்தனமாக மெசேஜ் போட்டு விட்டு என்னால் கம்பெனியை நடத்த முடியல, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நீ கையை தூக்கி கும்பிட்டுட்டு நீ மெசேஜ் திரும்பி வந்தால் நான் உனக்கு அமௌண்ட் தர்றோம் நாங்கள் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி யாரையுமே தொடர்பு கொள்ள முடியலையா? இல்லைங்க சார், எல்லாமே சுவிட்ச் ஆஃப். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள மருதூர் கிராம வீரானூர் கோயில் பூஜை பொருட்களை திருடிய நபர் சிக்கினார். தங்கள் காவல் தெய்வம் கோயிலில் நடந்த திருட்டால் அதிர்ச்சியடைந்த பட்டியல் சமூக மக்கள் அளித்த புகாரில் காவல்துறை நடவடிக்கை. கரூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். போலீசார் மோப்பனாய் உதவியுடன் சோதனை மேற்கொண்ட நிலையில் நீதிமன்ற வளாகம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் தையூர் விஐபி நகரில் கடந்த 16ஆம் தேதி பாழடைந்த விவசாய கிணற்றில் கண்டெடுக்கப்பட்ட ராக்கெட் லான்ச்சர் வெடிகுண்டு சம்பவ இடத்திலேயே செயலிழக்கப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. பாதுகாப்பாக நிலத்தில் புதைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டை 13 நாட்களுக்கு பின் வெடிக்க வைத்து செயலிழக்க வைத்த இராணுவத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் கடலாடி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் முன் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம். விவசாயிகளின் கடனை தமிழக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என கோரிக்கை. மதுரையில் தாவேக்க நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் ரேஷன் அரிசி விநியோகிக்கப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார். ரேஷன் அரிசியா என்பது குறித்து லேப் டெஸ்ட் எடுத்து விசாரணை நடத்த பொது விநியோக திட்ட அதிகாரிகளுக்கு மாவட்ட வருவாய் அலுவலர் உத்தரவு. சென்னை பெரம்பூர் பகுதியில் உள்ள KKR டவுன் பகுதியில் ஆக்கிரமிப்பு என கூறி மாநகராட்சி அதிகாரிகள் தங்களது கடைகளை இடிக்க முற்பட்டதற்கு வியாபாரிகள் கடும் எதிர்ப்பு. ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் சாமானிய மக்களின் கடைகளை இடித்து அகற்ற முயல்வதாக குற்றச்சாட்டு. இந்த கடையை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், வாடகைதாரராக இருக்கிறோம். குறைஞ்சபட்சம் போன வருஷம் பக்கத்தில் லே அவுட் போட்டாங்க. அந்த லே அவுட் அரசு புறம்போக்கு நிலம் என்று அறிவித்து அரசு அந்த இடத்த கையகப்படுத்தினாங்க. இதில் நாங்கள் ஒரு 17 கடைக்காரங்க வரி செலுத்தி பட்டாவோட நல்ல நிரந்தரமாக ஒரு 10 லட்சம் 5 லட்சம்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணி கவர்மெண்ட் ஆவணத்தோடு ரிஜிஸ்டர் பண்ணி இந்த கடையை நடத்தி வரோம். இப்போ அரசு இப்போது இதை எங்களுடைய அரசு இடன்றது அறிவித்து எங்களை எடுக்கிறதுக்கு புல்டோஸ் இயந்திரம் மூலமாக இடிக்கிறதுக்கு வந்தாங்க. காவல்துறையினர் உதவியுடன் கரண்ட் துண்டிக்கப்பட்டது. நாங்கள் அனைவரும் போய் அந்த அதிகாரியிடம் எங்களுடைய ஆவணங்களை காமிச்சு இதனுடைய ஆவணங்கள் கரெக்டாக இருக்குது, ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தது எப்படி பட்டா கொடுத்துருக்காங்க, போன மாதம் வரைக்கும் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த டேக்ஸ் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்தனால அவங்க சரி நாங்கள் உங்களுக்கு 10 நாள் அவகாசம் தரோம், நீங்கள் இதை முறைப்படி சட்ட ரீதியாக நீங்கள் சந்திக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த தமிழக அரசு மக்களுக்கான அரசாக இருந்து தலைவர் தொகுதி இவர்
சிஎமோட தொகுதின்றனால எங்களுடைய அடிப்படை வசதியை வந்து சம்பாரித்து வழிநடத்தக்கூடிய இந்த கடையை எங்களுக்கு ஆவணப்படுத்தி கொடுக்கணும். சென்னை எழும்பூரில் ஒப்பந்ததாரர் முறையை ரத்து செய்ய கோரி மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். அமைச்சர் நிர்மல்குமார் வெளியிட்ட வெள்ளை அறிக்கையில் தங்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியதாகவும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒப்பந்த தொழிலாளர்கள் கோரிக்கை. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே எல்படகு என்ற இடத்தில் டாஸ்மாக் மதுபான கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் மனு. பேருந்து நிறுத்தம் உள்ள இடத்தில் மது பிரியர்கள் அட்டகாசம் அதிகரித்தால் பெண்கள் குழந்தைகள் பாதிக்கப்படுவார்கள் என கருத்து. எல்படுகை என்ற இடத்துல தான் வந்து பஸ் ஏறணும், அங்கதான் டாஸ்மாக் கடையை கட்டுறாங்க அப்படின்றத நம்ம சொல்ல வேண்டியது. அதிகாரிகள் வந்து சொல்லி இருக்கிறாங்க, அந்த கடையை வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் பொதுமக்கள் வந்து இப்போ மனு கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறோம். அதனுடைய விளைவு என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய கடையை வந்து மக்கள் வந்து பாதிக்கிறாங்க, அந்த கடையை இருக்கக்கூடாது. மயிலாடுதுறையில் உள்ள பழமை வாய்ந்த மயூரநாதர் ஆலயத்தில் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு 108 மூலிகை சாறு கொண்டு சுவாமி மற்றும் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம். மழை வளம் பெருகி பொதுமக்களின் துன்பம் நீங்கி உலகில் அதிக நன்மைகள் ஏற்படும் என நம்பிக்கை. சென்னையில் குறைந்த விலையில் தங்கக்காசு வழங்குவதாக கூறி 20 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கு. முன்ஜாமீன் கோரி ராயபுரம் மகளிர் காவல்நிலைய ஆய்வாளர் ஷீலா மேரி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே பூட்டியிருந்த வீட்டின் கதவை உடைத்து 5.5 சவரன் தங்கம், வெள்ளி மற்றும் ரொக்கப்பணம் திருட்டு. வீட்டில் யாரும் இல்லாததை பயன்படுத்தி கைவரிசை காட்டிய அடையாளம் தெரியாத நபர்களை தேடும் போலீசார். காரி பருவத்திற்காக தனியார் விதை நிறுவனங்கள் 20 முதல் 30% வரை கூடுதல் விதை இருப்பு வைத்துள்ளன. எல்னினோ தாக்கத்தால் மழை குறைபாடு ஏற்படும் பகுதிக்குள் உரிய நேரத்தில் விநியோகம் செய்வதே மிகப்பெரிய சவாலாக இருப்பதாக தொழில் அமைப்பு தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் மொசக்குளம் பகுதியில் உள்ள அங்கன்வாடியில் குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்ட முட்டையில் கரு வளர்ந்து இருந்ததால் பெற்றோர் அதிர்ச்சி. அங்கன்வாடிக்கு அருகில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மிகவும் பழுதடைந்து காட்சியளிக்கும் நிலையில் அசம்பாவிதம் ஏற்படும் முன் விரைந்து சீரமைக்குமாறு கோரிக்கை. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் 8வது நடைமேடையில் மேற்கூரை அகற்றப்பட்டு சோலார் பேனல்கள் பொருத்தம். நாட்டில் உள்ள ரயில் நிலையங்களை மின்சார உற்பத்தி நிலையங்களாக மாற்றும் திட்டத்தின் ஒரு பகுதியாக சோலார் பேனல்கள் அமைப்பு. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 9 காசுகள் குறைந்த 94 ரூபாய் 54 காசுகளாக சரிவு. கச்சா எண்ணெய் விலை சாதகமாக இருந்த நிலையில் வெளிநாடு முதலீடு அதிகரித்தும் ரூபாய் மதிப்பு நேர்மறையான நிலையிலேயே வர்த்தகத்தை தொடங்கியதாக அந்நிய செலாவணி வர்த்தகங்கள் தகவல். தேசிய கல்விக் கொள்கையின்படி 2026-2027 கல்வியாண்டு முதல் CBSE 6ஆம் வகுப்பில் அமல்படுத்தப்படவுள்ள மும்மொழி திட்டம். தற்போதைய 7, 8, 9ஆம் வகுப்பு மாணவர்கள் 10ஆம் வகுப்பில் 3வது மொழித் தேர்வு எழுத தேவையில்லை எனவும் CBSE விலக்கு அறிவிப்பு. நாடு முழுவதும் 42 டிகிரி முதல் 49 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அல்லது 70 முதல் 80% பகுதிகளில் கடும் வெப்ப அலை என்ற பொதுவான எச்சரிக்கை ஏதும் வெளியிடப்படவில்லை. குறிப்பிட்ட மாநிலங்களின் சில பகுதிகளுக்கு மட்டுமே வெப்ப அலை எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கோவை சின்னக்கல்லாரில் 87 மில்லிமீட்டர் மழை பதிவான நிலையில் மேற்கு மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி, தேனி, திண்டுக்கல், ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் இடி, மின்னல், பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்பு. டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தில் ஏனைய பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தென் தமிழக கடலோரம், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. பலத்த காற்று வீசும் கடற்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல்.
குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த தக்ஷ்வி வகானி என்ற 8 வயது சிறுமி 10 மீட்டர் தூரத்தை 16 சென்டிமீட்டர் உயரத்தில் மிக தாழ்வாக லிம்போ ஸ்கேட் செய்து சாதனை. 4 வயதில் ஸ்கேட்டிங் பயிற்சியை அச்சிறுமி துவங்கியதே இந்த சாதனைக்கு முக்கிய மைல்கல்லாக அமைந்ததாக பலரும் பாராட்டு. லாஸ் ஏஞ்சல்ஸ் 2028 ஒலிம்பிக்கில் கிரிக்கெட் போட்டி மீண்டும் இடம்பெறும் விதமாக ஆண்கள் மற்றும் பெண்கள் T20 பிரிவுகளில் தலா 6 நாடுகள் பங்கேற்க உள்ள நிலையில் சர்வதேச கிரிக்கெட் மன்றமும் சர்வதேச ஒலிம்பிக் குழுவும் இணைந்து தகுதி சுற்று முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஒலிம்பிக்கில் மீண்டும் கிரிக்கெட் இடம்பெறுவது விளையாட்டின் வளர்ச்சிக்கு மட்டுமல்லாது புதிய தகுதி சுற்று முறை உலகம் முழுவதும் உள்ள உறுப்பு நாடுகளுக்கு ஒலிம்பிக் மேடையை அடைய தெளிவான வாய்ப்பாக அமையும் என ICC தலைவர் அறிவிப்பு. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் விம்பிள்டன் டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் தரவரிசையில் முதலிடத்தில் உள்ள இத்தாலியின் ஜானிக் சின்னர் தரநிலை பெறாத மியோமிர் கெக்மேனோவிச்சிடம் போராடி வெற்றி. 5 செட்கள் வரை சென்ற ஆட்டத்தில் ஜானிக் சின்னர் 4-6, 6-3, 6-7, 6-2, 6-3 என போராடி வென்று 2வது சுற்றுக்கு முன்னேறினார். GV பிரகாஷ், கயாடு லோகர் நடித்துள்ள இம்மார்டல் திரைப்படம் ஜூலை 23ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. அறிமுக இயக்குனர் மாரியப்பன் சின்னா இயக்கும் இந்த திரைப்படத்திற்கு சாம் CS இசையமைத்துள்ளார். கருப்பு திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து சூர்யாவின் 48வது திரைப்படத்திற்கான பூஜை நடைபெற்றது. ஞானவேல் இயக்கத்தில் கயாடு லோகர் நாயகியாக நடிக்கும் இந்த திரைப்படத்தை பிரபல ஹோம்பாலே நிறுவனம் தயாரிப்பதாக அறிவிப்பு.